வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ஜேஆர் தகவல் யூடியூப் சேனல். இயற்கை, விலங்குகள், அறிவியல், மர்மம் என சுவாரஸ்யமான தகவல்களை கொண்டு வரும் இந்த சேனலில் இன்று நம்ம காட்டின் மன்னனான ஒரு அதிசய விலங்கினை பற்றி தெரிஞ்சுக்க போறோம். அது யாரு தெரியுமா? அதுதான் புலி. சரியான வேட்டையாடும் திறன், அழகு, ஆபத்து மற்றும் அதிசயம் இவையெல்லாம் சேர்ந்ததுதான் புலி. வீடியோ முழுமையாக பாருங்க. வீடியோ தகவல்கள் நிச்சயமாக வியப்பாக இருக்கும். புலி ஒரு வனத்தில் பயங்கரத்தையும் அழகையும் ஒரே நேரத்தில் பிரதிபலிக்கும் விலங்கு. இவை சுமார் 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னர் உருவானது. உலகில் தற்போது 6 முக்கியமான புலி வகைகள் மட்டுமே வாழ்ந்து வருகின்றன. இந்தியாவின் பெங்கால் புலி, ரஷ்யாவின் சைபீரியன் புலி, இந்தோசீனீஸ், மலாய், சுமாத்திரன் மற்றும் தென்சீன புலி. இதில் இந்தியாவில் காணப்படும் பெங்கால் புலிதான் உலகளவில் அதிகம். ஒரு ஆண் புலி சுமார் 250 கிலோ எடை, 10 அடி நீளம் உடையதாக இருக்கும். இது தனிப்பட்ட பரப்பளவில் வாழும் தனிமையான விலங்கு. இது இரவில் வேட்டையாடுவதில் சிறந்த வல்லுனர். இவையின் உணவு மான், காட்டுப்பன்றி, காடேறு, சில சமயங்களில் விவசாய மாடுகள். இதுவும் கிடைக்காவிட்டால் நாய்கள், காகங்கள், எலிகள் வரை வேட்டையாடும். பெண் புலி ஒரே தடவையில் 2 முதல் 4 குட்டிகளை பெற்றெடுக்கும். அந்த குட்டிகள் சுமார் 2 வருடங்கள் தாயுடன் இருந்து வேட்டையாட கற்றுக்கொண்டு தனியாக வாழ துவங்கும். மனிதர்களை புலிகள் தவிர்க்க முயற்சிக்கும். ஆனால் தங்கள் குட்டிகள் அல்லது தங்கியிருக்கின்ற இடத்திற்கு ஆபத்து ஏற்பட்டால் புலி மிகவும் ஆவேசமாக தாக்கும். இப்போ நம்ம புலியின் உடல் ரீதியான சில அற்புத விஷயங்களை பார்ப்போம். புலியின் பற்கள் ஒரு விசேஷம். இதில் மொத்தம் 30 பற்கள் இருக்கும். இதில் முன்னிலை வகிப்பது அவ்வளவுதான். புலியின் நீளமான கொம்பு போன்ற 4 குத்துப்பற்கள். இதனால் தான் மானை ஒரே கடியிலேயே கழுத்தை பிடித்து வீழ்த்த முடிகிறது. புலியின் நாக்கு சாதாரணமல்ல. இது முழுக்க பசும் பல்லாக்கிய உறைபுள்ளிகளால் ஆனது. அதனால் தான் அது எலும்பிலும் செரிமானத்தை துவக்க முடியும். இது நம் நாக்கு போல மென்மையாக இருக்காது. மிகவும் கடினமானது. அதன் நாக்கால் ஒரு மனிதனை நக்கி சில நிமிடங்களில் தோலையே சீவி விட முடியும். புலியின் தோல் பற்றி சொன்னா அதை அடையாளப்படுத்தும் பட்டைகள் தான் அதில் முக்கியம். ஒவ்வொரு புலிக்கும் இருக்கும் பட்டைகள் படிவங்களில் வேறுபடும். அது போலி அல்ல, நிஜமான அடையாளம் போல. அதேபோல் தோல் வெறும் மேல் பரப்பு அல்ல, அந்த பட்டைகள் தோலின் அடுக்குகளிலும் இருக்கும். அதுதான் புலிக்கு மயக்கமிக்க கண்ணியத்தையும் மறைக்கும் திறனையும் கொடுக்குது. புலியின் நகங்கள் சுமாராக 4 அங்குலம் நீளமுள்ளவை. அதிலும் மறைக்கக்கூடிய கிளாஸ், அதாவது வேட்டையில் மட்டுமே வெளியே வரும். வழக்கமாக அதனை மூடிய வைத்திருக்கும். இதுதான் புலி சத்தம் இல்லாமல் நடக்க காரணம். வேட்டையின் போது இதை புலி ஒரு ஆயுதமாகவே பயன்படுத்தும். புலிகள் பொதுவாக காடுகளில், புல்வெளிகளில், சதுப்பு நிலங்களில் வாழும். இந்தியாவில் சுந்தர்பன்ஸ் போன்ற இடங்களில் புலிகள் நீந்துவதில் கூட வல்லவர்களாக இருக்கிறார்கள். அவ்வளவு வலிமை வாய்ந்தது. ஆனால் இன்று உலகில் 4000த்திற்கும் குறைவாக புலிகள் மட்டுமே இருப்பது கவலை அளிக்கிறது. காரணம், காடுகளை நாசமாக்குவது, வேட்டையாடுவது, புலி தோல், எலும்பு உள்ளிட்ட உறுப்புகள் கடத்தப்படுவது போன்றவை. புலிகளை காக்கும் முயற்சிகள், புலி ரிசர்வ், ப்ராஜெக்ட் டைகர் மற்றும் மக்கள் விழிப்புணர்வுடன் தொடர்புடைய பாதுகாப்பு நடவடிக்கைகள், இவை அனைத்தும் அவசியமாகின்றன. நாம் புலிகளை காப்பாற்ற வேண்டியது நம் கடமை. இயற்கை சீராக இருக்க புலி போன்ற மேலாண்மை விலங்குகள் மிக முக்கியம். அதனால் நண்பர்களே, புலி பற்றி தெரிந்து கொண்டோம். இப்போது அதை பாதுகாப்பது நம்முடைய கடமை. காட்டில் புலி வாழட்டும், நம்முடைய மனசிலும் அது நிறைந்திரட்டும். இதுவரைக்கும் புலி பற்றி ஒரு சுவாரஸ்யமான தகவல் பயணத்தை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நண்பர்களே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, காமெண்ட் பண்ணி உங்களுடைய எண்ணங்களை சொல்லுங்க, ஷேர் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. மறக்காம நம்ம ஜேஆர் தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை அழுத்திடுங்க. இன்னும் அடுத்த வீடியோல இன்னொரு சுவாரஸ்யமான தகவலோட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.